துளசி இந்த வீட்டை விட்டு போகவே மாட்டாளா என்ன? துளசி வேணும்னே தான் செய்யறா. திட்டு வாங்க வச்சுட்டா. அப்பா அசிங்கமா திட்டாரு. அது ஒண்ணு எனக்கு புதுசு இல்லைனாலும் மருமகனா ஃபீல் பண்ணும்போது அசிங்கமா இருக்கு. எல்லாத்துக்கும் காரணம் அந்த துளசி தான். கவலைப்படாதீங்க, இது எல்லாமே ஒரு நாள் மாறும். அந்த துளசி யோசிச்சு யோசிச்சு எதையாவது செஞ்சு நல்ல பேர் வாங்கிடுறா. ஏன் நமக்கு யோசிக்க தெரியாதா? என்ன யோசிக்கிறது? நாமளும் செல செய்யணுமா? அதெல்லாம் நமக்கு ஒத்து வராது. செஞ்சாலும் கேவலமா தான் இருக்கும். அந்த தப்பு மட்டும் பண்ணிடாதீங்கம்மா, அப்புறம் அதுக்கு சேர்த்து எனக்கு திட்டு விழும். வேணா நம்ம வேற சில வாங்கிக்கலாமா? இத வேற மாதிரி செய்யணும். எந்த மாதிரி செஞ்சாலும் நமக்கு சில செய்ய வராதுப்பா. ஆமா, இந்த கன்ற வேலை சத்தியமா நமக்கு வராது. நம்ம என்னதான் பண்றது? ஆனா ஏதாச்சும் பண்ணணும். போட்டிக்கு சிலை செஞ்சு அது நல்லா இல்லைன்னு வச்சுக்கோயே. ப்ளீஸ் அததான் சொல்லாதீங்க, விட்டு தொலைங்கன்னு சொல்றேன்ல. ஐயோ ஞான சூரியங்களா, நாம இதுக்கு சிலை செய்யணும். துளசி செஞ்சதை நாம அழிக்கணும். புரியுதா? ஆமா, நல்லா புரியுது. உங்களுக்கெல்லாம் புரியுதா? நல்லா புரியுது. நாம அழிக்கப்படுறவங்க அழிச்சிட்டா போச்சு. ஆனா அத எப்படி அழிக்கிறது? அந்த சிலைய தூக்கிட்டு போய் கிணத்துல போட்டுடலாம். ஆமா, நாளைக்கு சாமி கும்பிடும்போது அந்த சிலை இங்க இருக்க கூடாது. கிணத்துக்குள்ள போட்டா சிலை எப்படி சிலையா இருக்கும்? களிமண்ணா தான் இருக்கும். அவ செஞ்சு முடிக்கட்டும், தூக்கிட்டு போய் கிணத்துக்குள்ள போட்டுடலாம். விடக்கூடாது. ஏதாவது செஞ்சு நம்மள திட்டு வாங்க வைக்கிறதே அந்த துளசிக்கு பழக்கமா போச்சு. இவளெல்லாம் எதுக்கு ஆடி வெளியின விரதெல்லாம் இருக்க சொல்றது? பெரிய பக்தி பழம். இவள யார் இப்ப வீட்டுல சாமி கும்பிட சொன்னது? ஆமா, ஆடி வெள்ளி போடி வெள்ளின்னு சும்மா அப்படியே டார்ச்சர் பண்றா. சும்மாவே இருக்க மாட்டேங்கிறா. இங்க பாருங்க டியர் கேர்ள்ஸ், பொறுமையா இருங்க. அவ சிலைய செஞ்சு முடிக்கட்டும், அப்புறம் நாம காரியத்துல இறங்கலாம். Cheers. Cheers.